அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பயிற்சி பார்க்கக்கூடியது முத்திரை பார்க்க போகிறோம். எதுக்காகனா நீரிழிவு நோய்க்காக நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய முத்திரைகள் இருக்குது நீரிழிவு நோய்க்காக. இதில் நம்ம முக்கியமானது ஒரு 3 மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நம்ம தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே இருக்கலாம். இல்லைனா ஒரு கேப் விட்டு காலையில், மத்தியானம், அப்புறம் மாலையில் செய்கிறதுனாலும் செய்யலாம். ஆனால் இது 3மே ரொம்ப முக்கியமானது. இது ரெகுலராக நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா டயபெட்டிஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இப்போ இந்த முத்திரை செய்கிறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் உட்காரலாம். நான் விரிப்பில் வஜ்ராசனை போட்டு உட்காந்துருக்கேன். நீங்கள் உட்கார மாதிரி இருந்தால் வேறு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் உட்காந்துருக்கலாம். அப்படி இல்லை என்னால் உட்கார முடியல, கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நாற்காலியில் உட்காரலாம். அது அப்படி இல்லைன்னா படிக்கலே நீங்கள் உட்காந்துட்டு கூட தாராளமாக செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல முக்கியமானது என்ன பண்ணுறோன்னா பிராணமுத்ரா. இப்போ எப்படி நம்ம ஆசனாலாம் பண்ணும்போது நம்ம ப்ரிப்பரேட்டரிக்கு ஒரு ஆசனா செய்கிறோம், ஒரு ஸ்ட்ரெச்சஸ் செய்கிறோம், தலைவர் பயிற்சிலாம் செய்கிறோம், அதுக்கப்புறம் ஆசனா அதை மாதிரி இந்த பிராணமுத்ரா இது பேசிக். இது எல்லாத்துக்குமே நல்லாவே ரொம்ப முக்கியமானது. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த 2 கைகளில் நான் மோதிர விரல், சுண்டு விரல், அதுக்கப்புறம் கட்டை விரலோட நுனியை இப்படி சேர்க்க போகிறோம். இதுக்கு பேர் பிராணமுத்ரா. அப்படியே திருப்பிட்டு நம்ம மடி மேலே வச்சிடலாம். நீங்கள் படுத்துட்டு கூட இதை செய்யலாம். படுத்துட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் அப்படியே இப்படி வச்சுக்கலாம். இல்லை சில வினாடிகள் இதில் இந்த 2 விரலுமே சேர்ந்து இருக்கணும். 2த்துக்குமே நம்ம இடைவெளி இல்லாமல் சேர்த்து வச்சு அப்படியே வைக்கணும். சில வினாடிகள் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே நம்ம மூச்சை கவனிச்சுட்டே இருக்கணும். தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம இங்கே செய்கிறதுனால சில வினாடிகள் மட்டும் தான் செய்கிறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வச்சு வைக்கணும். ஒவ்வொரு முத்திரமாகவே அந்த மாதிரி வைக்கணும். இப்போது அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது அப்பானா முத்ரா. அப்பானா முத்ரா எப்படி பண்ணணும்னா, இந்த நடுவிரல், மோதிர விரல், அதுக்கப்புறம் கட்டை விரல், இந்த 3த்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம். செஞ்சுட்டு வைக்க போகிறோம். இது அப்படியே திருப்பிட்டு மடி மேலே வச்சுக்கணும். மற்ற 2 விரலும் நல்லா நேராக இருக்கணும், மடக்கி வைக்காமல். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. சூரிய முத்திரையில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட இந்த மோதிர விரலும் கட்டை விரல் மட்டுமே நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். சேர்த்து வச்சு அப்படியே திருப்பிட்டு வைக்கிறோம். 3 விரல்களும் நல்லா நீட்டாக இருக்கணும். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிவிடலாம். இந்த 3 முத்திரையுமே ஒரே நாளில் செய்ய முடியல, ஒரே சமயத்தில் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படியே தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில், மத்தியானம், இல்லைன்னா மாலையில் அப்படியும் பண்ணிக்கலாம். தொடர்ந்து செய்ய முடியுது, என்னால் ரொம்ப நேரம் நம்ம ட்ராவலிங் பண்ணுறோம், ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரிலாம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே தொடர்ந்துமே நம்ம வைக்கலாம். தனித்தனியாகவுமே செய்யலாம், தொடர்ந்தும் நம்ம செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 10 நிமிடமாவது வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று முத்திரையுமே நம்ம சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது பிராண முத்திரை. இந்த மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரலை நம்ம சேர்த்து வச்சுட்டு அப்படியே திருப்பி இப்படி வச்சோம். இது பிராண முத்திரை. அடுத்தது அப்பானா முத்திரை. நடுவிரல், மோதிர விரல், கட்டை விரல், அப்பானா முத்திரை. எப்பயுமே நம்ம இப்படி திருப்பிட்டு நம்ம உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அடுத்தது மூன்றாவது சூரிய முத்திரை. மோதிர விரலும் கட்டை விரலோட நுனியை மட்டும் சேர்த்து வைக்க போகிறோம்.
தளர்த்திக்கலாம். இந்த 3 மாத்திரையுமே முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.